அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவில் நாகப்பாம்புகள் கனவில் வருவதால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள்ன்ற பதிவு தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாக தெய்வங்கள் அல்லது நாக தேவதைகள் நம்ம கனவில் வாரது அதிகபட்சம் நமக்கு நன்மையான பலனையே தரும். அதில் ஒன்றா நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நாகங்களை தெய்வமாக வணங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டுக்கு வர்ற நாகப்பாம்பை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி அடிக்கிறனால ஒருபாடு தோஷங்கள் வரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நாகம்மாள், நாகாத்தம்மன், நல்லம்மாள் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் நம்ம ஊரில் நிறையா இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கு பதிவில் எப்படி கனவுல வந்தால் என்ன நன்மைகள்ன்ற பதிவை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பதிவு நம்ம கனவுல நம்ம முன்னாடி அல்லது நம்ம போகிற பாதையில் எதுக்க முன்னாடி நாகப்பாம்புகள் இருந்தால் நமக்கு தடங்கல்கள் வரும் அல்லது எதிரிகள்னால தொந்தரவு வரும்னு அர்த்தம். இந்த மாதிரி கனவுல வந்தால் நாகம்மாளுக்கோ அல்லது விநாயகர் பெருமானுக்கோ நீங்கள் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா இதோட பாதிப்புகள் குறையும். அதன் பிறகு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம காலில் நாகங்கள் சுற்றுற மாதிரி கனவுகள் வந்தாலும் இதுவும் எதிரிகளாலோ அல்லது செய்வினை ஏவல் பிரச்சனைகளாலோ வர்ற ஒரு தொந்தரவாக கருதுகிறோம். அதன் பிறகு இந்த கழுத்தில் நாகங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா நமக்கு தெய்வ சக்தி அதிகரிக்குது அல்லது தெய்வம் நம்மளை பார்க்குறாங்க அல்லது தெய்வத்தோட அருள் நமக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே போல் நாகங்கள் 2 நாகங்கள் சண்டை போடுவது போல் நம்ம கனவுல காமிக்கிறது இதுவும் நல்ல சகுனம்தான். சரிங்களா? 2 நாகங்கள் சண்டை போடுற மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னாலும் நல்லது தான். அதே போல் நாகங்கள் வெறும் தரையை கொத்துவது போல் கனவு கண்டாலும் இதுவும் நல்லது தான். அதே போல் நாகங்கள் நம்மளை தீண்டுவது போல் அல்லது கடிப்பது போல் கனவுகள் வந்தது அப்படின்னா வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துருச்சு, இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் நாகத்தை அடிப்பது போலவோ கொல்வது போலவோ கனவுகள் கண்டீங்க அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் அல்லது இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு கோவிலில் நீங்கள் நாகத்தை பார்க்குறது அல்லது ஒரு தெய்வ சிலையில் நீங்கள் நாகத்தை பார்க்குறது உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை குறிக்கும். அல்லது அந்த நாகம்மாள் நீங்கள் நாக தெய்வங்களையோ அல்லது தேவதைகளோ நீங்கள் வணங்கிக்கிட்டு வாரீங்க அப்படின்னா அவங்களோட பரிபூர்ண அருள் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? பொதுவாகவே இந்த மாதிரி உங்களுக்கு நாகங்கள் கனவுல வரும்போது உங்களுக்கு மனசு சலனப்படுது இல்லை ஏதோ ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாகம்மாள் கோவில் அல்லது நாகம்மாள், நல்லம்மாள் இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் இருக்கிற கோவிலில் போய் பாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் 7 முறை வலம் வந்தாலோ அல்லது 3 முறை 7 முறை இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு வந்தாலோ அந்த நாகத்தோட பாதிப்புன்றது உங்களுக்கு இருக்காது. அதாவது உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அதே போல் சில நேரங்களில் நாகத்தை காலை சுற்றுற மாதிரிக்கவோ அல்லது இந்த கருநாகங்கள் கனவில் வர்றது, கருநாகம்னா சுத்தமான கருப்பு நாகம் உங்கள் கனவில் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஏதேனும் கொடிய நோயை ஏற்படுத்தும் அல்லது உங்களுக்கு நேரங்காலம் சரி இருக்காது, மரண பயத்தை கொடுக்கும் இல்லது விபத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கனவில் கருநாகம் கனவில் காண்றீங்க அப்படின்னா நீங்கள் சிவன் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். சிவன் ஆலயத்துக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது அல்லது மாலைகள் வாங்கி கொடுப்பது, மகா மிருத்யுஞ்ச மந்திரம், அதாவது சிவனுக்குன்னு இருக்கிற மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லலாம். அந்த கருநாகம் கனவில் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா கருநாகம் கனவில் காண்றது கூடாது. அதே போல் மற்ற எந்த கலர்லனாலும் வெள்ளை நாகமோ அல்லது மஞ்சள் நாகமோ தெய்வத்தோட பலத்தை குறிக்கக்கூடியது. அது கனவில் வாரது மிக ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதேனும் துஷ்ட கனவுகள் வர்றது அப்படின்னா, கெட்ட கனவுகள் வர்றது அப்படின்னா நீங்கள் விநாயகரையோ அல்லது சிவபெருமானையோ நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அனைத்து கஷ்டங்களும்
அந்த குழப்பங்கள், அந்த மனசில் இருக்கிற அந்த பயம் வந்து முழுமையாக நீங்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் ஏதேனும் அதிகமான நீங்கள் அதை பற்றி யோசித்து வர்ற கனவு வேறு, நீங்கள் இயற்கையாகவே அந்த கனவு வர்றது வேறு. சரிங்களா? அதே போல் பகல் நேரத்தில் காண்ற கனவு வந்து பலிதமாகாது. இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கி கனவு காண்றது தான் பலிக்கும். பகல் நேரத்தில் நீங்கள் காண்ற கனவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையாக நம்ம முன்கூட்டியே நம்ம பரிகாரம் செய்து அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னொரு பதிவில் நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.